இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, தவக்காலத்தை அர்த்தமுள்ளதாக்குவோம் என்றும் பகுதியிலே நாங்கள் இன்று மனமாற்றம் என்றால் என்ன என்பதை பற்றி சிந்திக்கின்றோம். இன்று எல்லா தியானங்களிலும் எல்லா யாத்திரைகளிலும் மனமாற்றம் பற்றியே பேசப்படுகின்றது. முதலில் மனமாற்றம் என்றால் என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மனமாற்றம் முதலில் என்னிடமிருந்தே தொடங்க வேண்டும். இதை முதலில் ஏற்றால்தான் நான் அடுத்த நிலைக்கு நகர முடியும். எங்களை ஆய்ந்து பார்க்க எங்களுக்கு விருப்பமில்லை. ஆனால் அடுத்தவரை நாங்கள் விமர்சிப்பதிலே காலத்தை கடத்தி விடுகின்றோம். தீப்பந்தத்தை தலைகளாக தூக்கி பிடித்தாலும் அது மேலெழுவது போல என்னை நோக்கியே எனது அகப்பார்வை திரும்ப வேண்டும். இது கடினமானதாகும், ஏன் சவாலானதும் கூட. எனது சுயத்தை நான் இழக்க வேண்டும். எனவே இந்த தவக்காலத்திலே எங்களை ஆய்ந்து பார்ப்பது மிகவும் முக்கியமானது. நாங்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்க்கையிலே நாங்கள் நேரிய வழிக்கு திரும்பவும் அந்த வழிகளை நாங்கள் இனங்காண வேண்டும். எங்களுக்குள்ளே எத்தனை விதமான சிறைகளும் எத்தனையோ விலங்குகளும் எங்களுக்குள்ளே இருக்கின்றன. அதைகளை நாங்கள் உடைக்காதவரை எங்களுக்குள்ளே நாங்கள் விடுதலை பெற முடியாது, நாங்கள் மனம் மாற முடியாது. எனவே எனக்குள்ளே எத்தனையோ பற்றுக்களும் தீமைகளும் என்னை அழித்து மூழ்கடிக்கின்றது. அவற்றின்று நான் விடுதலை பெற முயலுவதே உண்மையான மனம் மாற்றமாகும். இதை ஆண்டவருடைய அருளோடும் ஆற்றலோடும் ஆண்டவருடைய அன்பை ஆழமாக உணர்வதன் மூலமாகவே இந்த தீமைகளிலிருந்து நான் விடுதலை பெற முடியும். நான் மனமாற்றம் இல்லாமல் இந்த தவக்காலத்தை கடந்து போகலாம், ஆனால் என்னுடைய வாழ்க்கை ஒருபோதுமே மாறப்போவதில்லை. இப்படியே நாட்களை கடத்தி கொண்டு இருக்க போன்றேன். எப்போது மனம் மாறி ஆண்டவரிடம் திரும்ப போகிறேன் என்பதை இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்போம். ஆமேன்.